கேசவா, என்ன வேண்டும்? சீக்கிரம் சொல், எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் வேறு நேரமே கிடைக்கவில்லையா? சூரியன் சுரீர் என்று காயும் போதுதானா இதையெல்லாம் செய்ய வேண்டும்? அதை பார்த்தால் வேலை நடக்காது. அடேய், உண்ட களைப்பு தொண்டனுக்கும் உண்டு. சற்று கண்ணயரலாம் என்று பார்த்தால் குறுக்கும் நெடுக்கும் போய்கொண்டு தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறீர்களே. கண்ணயர போகிறாயா? இங்கேயா? சரிதான், உனக்கு கெட்ட காலம்தான். என்ன சொல்கிறாய் நீ? அடடா, உனக்கு ஒன்றுமே தெரியாதா? பகலில் சிரம பரிகாரம் செய்யாமல் நாங்கள் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறோமே, அதற்கு அர்த்தம் என்ன என்று தெரியுமா? என்ன அர்த்தம்? அவர் வரப்போகிறார் என்று அர்த்தம். யார் வரப்போகிறார்? நம் ஆச்சாரியரா? உண்ட களைப்பில் அவரும் உள்ளே படுத்திருப்பார் தானே? ஆச்சாரியர் என்றைக்கு பகல் நேரத்தில் சிரம பரிகாரம் செய்திருக்கிறார்? நான் சொல்வது ஆச்சாரியரை பற்றி அல்ல, வேறு? நமது ஆச்சாரியாரின் பிரதம சீடர் திருக்கோஷ்டியூர் நம்பி இன்று இங்க வரப்போகிறார். திருக்கோஷ்டியூர் நம்பியா? பெயர் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் பார்த்ததில்லை. அவர் வந்துவிட்டு போகட்டுமே. நீ குப்பையை கொண்டு வந்து கொட்டுகிறாய், அவன் விளக்கை துடைத்துக் கொண்டு ஓடுகிறான், ஒருவன் ஓலைப்பாயை சுருட்டி கொண்டு ஓடுகிறான். நீங்கள் ஓடுவதற்கும் அவர் வருவதற்கும் என்ன சம்பந்தம்? சரிதான், இதற்கு முன் அவர் வரும்பொழுது நீ இருந்ததில்லை போல இருக்கே. ஆமாம். அதனால்தான் இப்படி அசட்டுத்தனமாக கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறாய். எல்லாம் அவருக்கு துப்புரவாக இருக்க வேண்டும். ஆச்சார அனுஷ்டானங்களை எல்லாம் மிக சரியாக கடைபிடிக்க வேண்டும். ஒரு முறை என் சிகை சற்று அதிகமாக வளர்ந்திருக்கிறதே என்று என்னை மழித்துக் கொண்டு தீர்த்தமாடிவிட்டு வா என்று வகுப்பிலிருந்து வெளியேற்றி விட்டார். அவ்வளவு கண்டிப்பானவரா அவர்? சரி, அவர் பெயர் என்ன சொன்னாய்? திருக்கோஷ்டியூர் நம்பி.